இன்றைக்கி நாம் ரொம்பவே சூப்பரான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். 10 நிமிஷம் போதும், 10 நிமிஷம் கூட தேவையில்லைங்க. இதெல்லாம் ரெடி பண்ணிட்டோன்னா டக்குன்னு பண்ணி சூப்பராக லஞ்ச் பாக்ஸ்க்கும் ரெடி பண்ணிக்கலாம். யாராவது சடனாக அவங்க வீட்டுக்கு கெஸ்ட் வந்துட்டால் கூட இதை பண்ணி கொடுக்கலாம். அவ்வளோ சூப்பரான தேங்காய் பால் சாதம் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு குக்கரை வச்சுட்டு தேங்காய் எண்ணெய் ஊற்றுங்க. அப்போ இன்னும் ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் வந்து கிடைக்கும். கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிக்கோங்க வாசனைக்காக. இல்லைன்னா நீங்கள் ரிஃபைன் ஆயிலும் யூஸ் பண்ணுங்க. தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணும்போது பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும். இப்போ எண்ணெய் வந்து சூடானதும் நம்ம ஸ்பைசஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அப்புறமா வந்து பிரிஞ்சி இலை, அப்புறம் கொஞ்சமாக அன்னாச்சி பூ இதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. இதை வந்து நல்லா பொரிய விடுங்க. எல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததும் இதுக்கு காரத்துக்கு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் மிளகாவும் மட்டும்தான் போடுவோம். ஸோ ஒரு 4 மிளகா போட்டுக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சதை வந்து அதையும் வந்து இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது போட்டு நல்லா வதக்குங்க. ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் தான், ஆனால் டேஸ்ட்டு வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும். கண்டிப்பாக மறக்காமல் செஞ்சு பாருங்கள். அவ்வளோ சுவையான தேங்காய் பால் சாதம் ரொம்ப 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 டேஸ்ட்டாக இருக்கும். லஞ்ச் பாக்ஸ் கொடுத்து விட்டாலும் பிள்ளைய திரும்ப கேட்பாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஈஸியானதும் கூட, நம்ம ஃபாஸ்ட்டாக பண்ணிடலாம். ரொம்ப டேஸ்டியான தேங்காய் பால் சாதம் தான் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ இது வந்து நல்லா வதக்கினதும் இனி வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கரண்டி வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கிறோம். அதையும் போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வந்து இதாகிற வர அந்த பச்சை வாடை போகிற வரைக்கும், பச்சை வாசனை போகிற வரைக்கும் வந்து நம்ம என்ன பண்ணலாம், வதக்கிக்கிட்டே இருக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் வந்து நல்லா வதக்கியாச்சு. கீழே அடி பிடிக்காத அளவுக்கு நம்ம வந்து கொஞ்சம் கிண்டிகிட்டே இருக்கும்போது அது வந்து சீக்கிரம் வந்து ஸ்மெல் போயிடும். இப்போ வந்து நம்ம அது கூட ஒரே ஒரு தக்காளி வந்து ஆப்ஷனல் தான். தக்காளி போட்டாலும் ஒரு டேஸ்ட் இருக்கும், தக்காளி போடாமலும் வந்து வேறு மாதிரி ஒரு டேஸ்ட் வரும். ஸோ பிடிச்சவங்க வந்து தக்காளி போட்டுக்கலாம். இல்லை தக்காளி இல்லை அன்னைக்கு நினைக்கிறவங்க கூட இதை வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு இதை ஈஸியாக பண்ணிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக பண்ணி பாருங்கள். அடித்து சொல்கிறேன், எல்லாரும் உங்களை பாராட்டுவாங்க. அந்தளவுக்கு ஒரு சூப்பரான லஞ்ச் ரெசிபி தான். நம்ம லஞ்ச் பாக்ஸுக்கும் கொடுத்து விடலாம். பிள்ளைகள் வந்து நல்லா சாப்பிடுவாங்க. காரம் ரொம்ப இல்லாதனால ரொம்பவே நல்லா சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம வந்து நான் ஊற வச்சுருந்த ஜீரக சம்பா அரிசி தான் ஆட் பண்ணுறேன். அது வந்து நம்ம எவ்வளோ எடுத்துருக்கோமோ, இப்போ ஒரு உலக்குனா வந்து நீங்கள் 2 உலக்கு தண்ணி ஊற்றுங்க. சூப்பரான கரெக்டான ரேஷியோவாக இருக்கும். நான் வந்து ஒரு சமையல் ஆரம்பிக்கும் போது வந்து ஊற வச்சுருந்தேன். ஒரு 5 மினிட்ஸ் தான் ஊற வச்சுருந்தேன். இப்போ இது வந்து தேங்காய் பால், மொத்த தேங்காய் பால் இது தான். நம்ம வந்து இப்போ ஒரு இது எடுத்தோன்னா அதுக்கு வந்து 2 டம்ளர் தண்ணி ஊற்றுற மாதிரி இருக்கும். 1 டம்ளர் அரிசினா 2 டம்ளர் தண்ணி ஊற்றுற மாதிரி இருக்கும். அதை வந்து நான் ஃபுல்லாகவே வந்து இன்றைக்கி தேங்காய் பாலாகவே ஊற்றிட்டேன். இதெல்லாம் முடித்த பிறகு, தேங்காய் பால் ஊற்றின பிறகு கொஞ்சமாக ஜீரகம் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. கொத்தமல்லி புதினா இருந்தாலும் போட்டுக்கலாம். அப்புறமா வந்து இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஜீரகத்தை வந்து ஃபஸ்ட்டே வந்து வதக்காதீங்க. லாஸ்ட்டாக இப்படி ஆட் பண்ணும்போது தான் இன்னுமே ஃப்ளேவர்ஃபுல்லாக நமக்கு இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இவ்வளோ தான், ஜஸ்ட்டு இப்படிங்கிறதுக்குள்ளே பண்ணிடலாம். ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷமே வந்து அதிகம்தான் இதுக்கு. லாஸ்ட்டாக கொத்தமல்லி தூவிட்டு நல்லா கிண்டி விட்டுருங்க. அரிசி எல்லாம் வந்து கீழே இதாகாமல் நல்லா கிண்டி விட்டுட்டு லைட்டாக கொதி வந்ததும் வந்து நம்ம குக்கரை போட்டு விசில் போட்டு மூடிடலாம். மூடிட்டு விசில் போட்டுட்டோன்னா 2 விசில் தான். சூப்பரான நமக்கு தேங்காய் பால் சாதம் வந்து ரெடி ஆயிரும். அப்படி பலன்னு சூப்பராக இருக்கும். இப்போ வந்து மூடியாச்சு. இப்போ 2 விசில் நம்ம வச்சா போதும். உங்களோட அரிசியை பொறுத்து வச்சுக்கோங்க. 2 விசில் நான் வச்சு எடுத்துட்டேன். எப்படி வெந்திருக்குன்னு பாருங்களேன். திறக்கும் போதே இப்படி வீடே வந்து வாசனையாக இருக்கும். அவ்வளோ ஒரு சூப்பரான தேங்காய் பால் சாதம். லஞ்ச் பாக்ஸுக்கும் சூப்பராக இருக்கும். டக்குன்னு கெஸ்ட்டு வந்துட்டு அவங்களுக்கு வந்து என்ன பண்ணி கொடுக்கணும்னு யோசிக்கும் போது இது பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப பிரியாணிக்கே டஃப் கொடுக்குற அளவுக்கு இருக்கும். ரொம்ப டேஸ்டியான தேங்காய் பால் சாதம் வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்படி உதிரியாக இருக்குது பாருங்களேன். இது கூட வந்து நீங்கள் சோயா 65ஓ இல்லைன்னா ஏதாவது ஒரு காரமாக வந்து வச்சு சாப்பிடும்போது இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும். ஏதோ ஒரு குருமா, சோயா குருமா சாப்பிட்லாம். வெஜ்ஜாக இருந்துச்சுன்னா, நான்வெஜ்ஜாக இருந்ததுன்னா சிக்கன் குழம்பு, சிக்கன் கிரேவி அப்படிலாம் வச்சு சாப்பிடும்போது அல்டிமேட்டாக இருக்குங்க. இந்த சுவைக்கு வேறு எதுவுமே ஈடில்லாத மாதிரி இருக்கும். ரொம்பவே டேஸ்ட்டான தேங்காய் பால் சாதம் வந்து நம்ம இப்போ ரெடி பண்ணிட்டோம். இதுக்கு வந்து நான் இன்றைக்கி சோயா 65 தான் வச்சுருந்தேன். திரும்பி கேட்டு சாப்பிட்டாங்க. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.